நீ என்ன சமையல்? புலாவ். என்ன புலாவ்? என்ன புலாவ்னா வெஜிடபிள் புலாவ். குட். இது வந்து கொஞ்சம் எண்ணெய் சட்டி போட்டு எண்ணெயை கொஞ்சம் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு அதில் என்னென்ன வச்சுருக்க? 2 ஏலக்காய், 2 ஏலக்காய். ஒரு ஏலக்காய் தான் இருக்குது. 2 ஏலக்காய். ஏலக்காயே கொஞ்சம் தோலியோடே போடலாம், ஆனால் உரிச்சிட்டு போடணும். இந்த மாதிரி 2 ஏலக்காய், 3 கிராம்பு, துளியோண்டு பட்டை, ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1/4 ஸ்பூன் சோம்பு. இது கசகசா ஒரு ஸ்பூன். 1 ஸ்பூன்லாம் இல்லை, 1/4 ஸ்பூன். 1/4 ஸ்பூன் கசகசா. 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு கொஞ்சோண்டு பட்டை. இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே போடணும். இது எல்லாத்தையும் இதில் முதல்ல ஏலக்காயும் கிராம்பையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, அது கொஞ்சம் பொரிஞ்சப்புறம் இதையும் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் இது போல் வெங்காயம் இப்படி அரிஞ்சு வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதே போல் வெங்காயத்தை வச்சு எவ்வளோ வெங்காயம் போட்டேன்? இது 2 வெங்காயம் போட்டிருக்கேன். பட் ஒரு தயிர் பச்சடி பண்ணுறதுக்காக பாதி நிறுத்திட்டு மீதியாக இதில் போட்டிருக்கேன். தயிர் பச்சடிக்கும் சேர்த்து திருவி வச்சுருக்கேன். தயிர் பச்சடி ரைத்தா. ஓகே. ஆனியன் ரைத்தாக கொஞ்சம் வச்சுருக்கேன். இவ்வளோ போட்டிருக்கேன். ஆனியன் ரைத்தா இதுக்கு சைட் டிஷ்ஷு. அவ்வளோதானே? அது கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கட்டும்.